யாருமா நீ? வீட்ல வேற யாரும் இல்லையா? இருக்காங்க. நீங்க கேட்ட யாரு? குரல் மாதிரி இருக்கு. ஐயோ, இவளா? இவ எப்படி இங்க வந்தா? இவளுக்கு எப்படி வீட்டு அட்ரஸ்லாம் தெரிஞ்சது? ஓ, கோமதி இவளுக்கு தெரியும்ல? ஐயோ, இவளை எப்படி வெளியே அனுப்ப? ஆயா அடிப்பா. ஐயோ, கண்ணீர். நீ உள்ள வாமா. ஐயோ பாத்துக்குது. ஐயோ, இங்க எங்க ஒளி இருந்தது? வீட்டுல எங்க ஒளிஞ்சாலும் மாட்டிப்பனே. நீங்க உட்காருங்கம்மா. இல்ல பரவாயில்ல இருக்கு. பரவாயில்ல, உட்காருங்கம்மா, உட்காருங்க. தம்பி எங்க போச்சு? சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு, திடீர்னு மாயமா மறைஞ்சிருச்சு. இந்தாங்கம்மா. தேங்க்ஸ். தம்பி, தம்பி. ஐயோ, என்ன இந்த ரூம்லயும் காணோம்? தம்பி. அம்மா, நீங்க தண்ணி குடிச்சிட்டு இருங்க, நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துடுறேன். தம்பி. ஆமா, தொம்பி. தொம்பி ரொம்ப முக்கியம். தண்ணி கொடுத்து உட்கார வச்சிட்டாளா? ஐயோ, போட்டோ. இந்த போட்டோ பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, தினா என்னடா பண்ண போற? மாட்டினா மொத்த பிளானும் சொதப்பிடும்டா. அதான் யாரும் வர்றல, போய் தொலையண்டி. ஐயோ, என்ன குதிக்க போறா தெரியலையே. ஐயோ, இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே. கனவா? ஐயோ, இது நிஜமா ஒருத்தவளை தப்பிச்சிடறா தீனா. முதல்ல இந்த அண்ணம்மா கிட்ட சொல்லி இந்த போட்டோ எடுத்து வைக்க சொல்லணும். எங்க போனா? எங்க போனாருன்னு தெரியலையே. அம்மா, டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களாம்மா? இல்லக்கா, வேணாம். அந்த பக்கம் போய் நில்லு. ஒண்ணுமே புரியல, நான் வேற வந்து மாட்டிக்கிட்டேன்.
ஏய் ஏதாவது பேச்சு கொடுத்து சீக்கிரம் அனுப்பு, நான் மேல போறேன். மா ஆ? உங்க வீடு எங்கம்மா இருக்கு? வலசரவாக்கம்ல. வலசரவாக்கமா? பேச்சு கொடுத்து அனுப்ப சொன்னா இங்கேயே செட்டில் பண்ணுவா போல இருக்க. வலசரவாக்கத்துல எங்க இருக்கீங்க? சக்தி நகர். சக்தி நகர்ல எந்த தெருவு? முட்டு தெரு. உன்னை முட்டியே கொல்லண்டி. 3வது தெருவுல. ஐயோ, அந்த 3வது தெருவுல பூக்காரம்மா செல்வியன் ஒருத்தி இருப்பாளே. தெரியாதுங்க. ஐயோ, பிரெக்னன்ட் ஆன மலைப்பாம்பு மாதிரியே ஆகிட்டாளுங்களே. எங்க நான் அவங்கள பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்றீங்களா? என்னாச்சு? என்ன பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, பூனை. ஓ, சரிங்க, அவங்கள கொஞ்சம் வர சொல்றீங்களா ப்ளீஸ்? பாப்பாவை தூங்க வச்சிட்டு இருக்காங்க. இதோ இப்ப கூப்பிடுறேம்மா. ஐயோ, காரம் வேற. முதல்ல இந்த வீட்லயே இருக்க கூடாது. எஸ்கேப் ஆயிடுறா தீனா. ஐயோ, என்னடா இவ்வளவு ஹைட்டா இருக்கு? அருண் எப்படி எகிரி குச்சிருப்பான்? அவன் ஹைட்டுக்கு காலை தொங்க போட்டாலே தரைக்கு போயிடுவான். ஐயோ, ஓடு வேற ஓடையாம இருக்கணும். காரக்குழம்பு வைக்க சொன்ன வெறும் மிளகாத்தூள் அடி போட்டிருக்க. ஐயோ, கண்ணு வேற. அவசரத்துக்கு இறங்கி போக முடியுதா? என்னடா வீடு கட்டி வச்சிருக்கீங்க? ஐயோ, அவா இந்த அண்டம்மாவை கூட்டிட்டு வந்து சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிட்டேனே. காலு. ஐயோ, இப்பதான் சரியாச்சு. திரும்பவும். ஐயோ, எழுந்துடா எழுந்துடா, ஓடுறா. அம்மா, கருப்பு வெட்டியோட வீட்டுல இருந்து வந்தா கரை வெட்டி ஆயிடும் போல இருக்க. ஆயிடாச்சுவா. நல்லா நடுவு வீட்டுல வந்து உட்கார வச்சிருக்கா பாரு. எனக்குன்னு வந்து வாங்கிக்கிறாளுங்க. தப்பிச்சுடுறா தீனா. யாரும் பார்க்கல. எகிரி குச்சிடா, எகிரி குச்சிடா. எவன்டா இவ்வளவு பெருசா காம்பவுண்ட் வாழை கட்டி வச்சிருக்கானடா பாவிங்களா. ஐயோ, என்ன குதிக்க முடியல. எங்கடா பேலன்ஸ்? குச்சிடா. ஐயோ, முட்டி. என்ன மச்சான் கோலம் இது? ஒரு அத்லட்டிக்கா ஓடி வரும்னு பார்த்தா இப்படி அன்றாயரோட ஓடி வர. டேய், பஞ்சு டைலாக் பேச வேண்டிய நேரமாடா அது. என்ன பார்த்தா பாம்பா இல்லையடா? சீக்கிரம் வண்டி ஏறா. என்னடா ஆச்சு உனக்கு? டேய், அந்த வித்யா சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லாம கொள்ளாம வந்து தொலைச்சிடாடா. கோமதி பார்த்து அவன் ஷாக் ஆக போறா. இந்த வித்யா என்ன கேட்க போறா, கோமதி என்ன சொல்ல போறா? டே, ஒண்ணுமே புரியலடா. டேய், ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம்டா, 7.5 சனி என் தலை மேல ஏறி உட்காந்துட்டு இருக்குடா. டேய், புலம்பாத மச்சான். அதான் உன் வல்லக்கை அண்ணம்மா இருக்கால, அங்க என்ன நடந்தாலும் உன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவா. அதுக்குள்ள டென்ஷன் ஆகாதடா. டேய், அவ்வளவுதான் நான் பிரச்சனையை வச்சு வண்டி ஏறா. டேய், பேசிங்கடா. ஐயோ, ஏறா ஏடா உள்ளார ஜட்டியோட நிக்கிற சொல்ல மாட்டா. டேய் பாத்துடா, பாத்து. என்னடா வெட்டி கோபரம் ஆயிடுச்சு. இது எந்த பக்கத்துல ஆரம்பிச்சு எப்படிடா கட்டுறது? ஐயோ, அவசரத்துக்கு கட்ட கூட முடியலையே. வாடா வந்து உட்காரா வா. போ 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 போ, மாடு போறதுக்குள்ள போடா. இங்க எதுக்கு வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறது கூட உனக்கு தெரியுமா? பரவாயில்லையே. அப்போ இருந்த டென்ஷன்ல நீங்களும் ஓவரா கத்திட்டீங்க. நானும் கோவமா ரியாக்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன். உட்காரு.
அதான் வீட்லயே எல்லாம் பேசியாச்சுல. இனிமே உங்க முடிவு தான் தெரியணும். ரஞ்சிதாவை எப்ப உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கீங்க? அத பத்தி பேசணும்னு தான் நான் வந்திருக்கேன். என் தங்கச்சி விஷயத்துல இன்னும் நியாயமான முடிவை உங்க குடும்பம் எடுக்கலன்னு தெரியுது. அப்ப நம்ம பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இனிமே எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். ஸ்டேஷனுக்குலாம் அவசரப்பட்டு போயிடாதீங்க. அவ்ளோ பயம் இருக்குன்னா ரஞ்சிதாவை இப்பவே வீட்ல சேர்த்துக்க வேண்டியதானே? இங்க பாருங்க, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எங்க சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கல்பனா அம்மாவை இழந்துட்டு அனாதையா வந்து நிக்கிறா. அவ தனியா நின்ற கூடாதுன்னு தான் எங்க அம்மா அருண்கே அவளை கட்டி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காங்க. அவளும் அந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப அந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? அந்த வேதனையிலேயே அவ தற்கொலை பண்ணி செத்துருவா. ஒரு பொண்ணோட சாவுக்கு நீங்க காரணமா இருக்கலாமா? அப்போ அடாவடியா பேசுனீங்க. நான் ஸ்டேஷனுக்கு போயிட போறேன்னு பயந்து இப்ப சென்டிமெண்டா இறங்கிட்டீங்களோ? நீங்க எப்படி பேசினாலும் என் முடிவு மாறாது. என் தங்கச்சி கல்பனா மாதிரி தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டா. ஆனா அவ நிலைமை கல்பனாவை விட மோசம்னு உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு என்னையும் அருணியும் விட்டா யாருமே இல்லங்க. நானும் இன்னைக்கும் நாளைக்கும்ன்ற ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கேன். என் வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சுனா அவளுக்கு அப்புறம் அருண் மட்டும்தான் ஆதரவு. அவரையும் விட்டு கொடுத்துட்டு ரஞ்சிதாவை தியாகியா ஆக சொல்றீங்களா? கல்பனாவை பொறுத்த வரைக்கும் அருண் புருஷனா வரப்போறவர் தான். ஆனா ரஞ்சிதாவுக்கு அவர் தாலி கட்டி புருஷனாவே ஆயிட்டாரு. எந்த பொண்ணாவது புருஷனை தியாகம் பண்ணுவாளா? அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். குடும்பங்கிறது அருண் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே சேர்ந்துதான். அருணும் அவளும் தனியா போய் வாழ போறதில்ல, எங்களோட தான் பொண்ணா இருக்க போறாங்க. அப்போ எங்க அம்மாவோட ஆதரவு ரஞ்சிதாக்கு வேணும்ல. அருண் சொல்லிதான் ரஞ்சிதா உண்மையை மறைச்சிருக்கா. அவ மேல தப்பு இல்லைன்னே வச்சுப்போம். ஆனா அம்மா மனசுல ரஞ்சிதா மேல வெறுப்பும் கோவமும் வந்துருச்சு. அவ வேணாங்கிற எண்ணம் அழுத்தமா பதிஞ்சிருச்சு. அது கடைசி வரைக்கும் மாறவே மாறாதுங்க. வெறுக்கிற மாமியாரோட காலம் முழுக்க அவளால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட முடியுமா? அப்போ பிடிக்காத புருஷனோட மட்டும் கல்பனா சந்தோஷமா வாழ்ந்துருவாளா? நீங்க பாருங்க, எல்லாரும் முழு மனசோட புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையே. காலப்போக்குல தானே மனசு மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி அருணும் கல்பனாவை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவான். அத காலம் மாத்திடும். அதே காலம் உங்க அம்மா மனசையும் மாத்திரும். ரஞ்சிதா அவ அன்பால அவங்கள தாம் பக்கம் இழுத்துருவா. நீங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்காம தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் இவ்வளவு நேரம் இததான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா பேச முடியாது. முடிவா இப்ப என்னதான் சொல்ற? ஓ, நீங்க இப்ப நீ ஆயிடுச்சா? அருணையும் ரஞ்சிதாவையும் சேர்த்து வைங்க. கல்பனாவுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓ இஷ்டத்துக்குலாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. அருணுக்கும் கல்பனாவுக்கும் நாளைக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணியாச்சு. குறுக்க பிரச்சனை பண்ணாம இருக்க நீ எவ்வளவு எதிர்பார்க்கற? புரியலையா? எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டேன். இவ்வளவு சீரியஸான நிலைமையிலும் உன்னால எப்படி காமெடி பண்ண முடியுது? உங்க குடும்பமே என்கிட்டயும் என் தங்கச்சிகிட்டயும் கடன் பட்டிருக்கீங்க. நீ எவ்வளவு வேணும்னு என்கிட்டயே பேரம் பேசுறியா? ஏய், அவளும் நீயும் கொடுத்தது போக மேல எவ்வளவு வேணும்னு கேளு. ஒரே பேமெண்ட்டா உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். அப்படின்னா ஒரு 50 லட்சம் கொடுத்துருங்க. என்ன ஒரே பேமெண்ட் வாய்க்கழிய பேசுன? இப்ப பேச்சே காணோம். பணம் கொடுத்து காரியத்தை சாதிக்கிற நிலைமையில உன் குடும்பம் இல்ல. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வெட்டி பந்தா? உங்க சக்திக்கு மீறி மேலும் மேலும் கடன் பட்டாலும் படுவீங்களே தவிர ரஞ்சிதாவை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்கல்ல. இந்த பிடிவாதம் உனக்கே முட்டாள்தனமா தெரியலையா? உங்க அம்மாவாவது பழைய மனுஷி, நீயாவது இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டியா? இப்ப எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? நீ இந்த கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு நீ என்ன எதிர்பார்க்கற? நான் எதையும் எதிர்பார்க்கல.
நாம ஸ்டேஷன்லயே பேசிக்கலாம், நீ கிளம்பு. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப எதுக்கு ஸ்டேஷன் போறத பத்தியே பேசிட்டு இருக்க? நாளைக்கு கல்யாணம் நடக்கணும். போலீஸோட வந்து ஏதாவது கலாட்டா பண்ண அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் கண்டிப்பா வருவேன், கலாட்டா பண்ணுவேன். என் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உன்னால பெருசா என்ன செய்ய முடியும்? ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சாலும் ரஞ்சிதா அருணோட சேரவே முடியாது. அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்காம ஏன் உயிர் போகாது? நிறைவேறாத ஆசையோட உன் வாழ்க்கை முடியணும்னு விதி போல இருக்கு. விதிய முடிவு பண்றதுக்கு நீ ஒண்ணு கடவுள் கிடையாது. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தான் கடவுள் நிப்பாரு. நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி, நாளைக்கு கல்யாணம் நடக்காது. நடக்கும், நடத்தி காட்டுவோம். அப்பதான் நாங்க யாருங்கிறது உனக்கும் உன் தங்கச்சிக்கும் புரியும். இந்த சண்டையில தோக்க போறது நீங்க தான், எழுதி வச்சுக்கோங்க. ஐயோ, இது எந்த பக்கத்துல இருந்து கட்டினாலும் பத்த மாட்டேங்குது. டேய், வேட்டி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. இப்படியே ரொம்ப நேரம் நிக்க முடியாதுடா. சரிடா சரிடா வாங்கிட்டு வரேன். ஐயோ, நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் வேற என்னத்தடா தேடிட்டு இருக்க? டேய் டேய், உன் ஃபோன் அடிக்குதா? டேய், குடு குடு குடு. டேய் வந்து வாங்கிக்கிறா. டேய், இப்படி அப்புறம் வருது. ஐயோ, அவருது. டேய், குடுறா. நடா நீ உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க. ஐயோ, டேய், வித்யா தான் கால் பண்றாடா. ஐயோ, இந்நேரம் எல்லாம் உண்மையா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்டா. ஐயோ, எரிமலை மாதிரி வெடிக்க போறா. மச்சான், வித்யாவை டீல் பண்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராடா. அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுற? டேய், பயப்படலடா. நான் எதுக்குடா பயப்படணும்? அருண் கல்பனா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன்டா. அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சு. என்ன டென்ஷனா இருக்கு. சரி விடுறா, என்னைக்கா இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ நீ நினைச்ச மாதிரி இல்லாம அங்க வேற ஏதாவது கூட நடந்திருக்கலாம்ல. அட்டென்ட் பண்ணி பேசினா தானே தெரியும். பேசுடா அப்படின்ற. டேய், கட் ஆயிடுச்சுடா. திரும்பவும் கால் பண்ணுவா, வெயிட் பண்றா. டேய், திரும்ப கால் பண்றேன். பேசு பேசு. இரு, பேசுறேன். சொல்லுங்க வித்யா. ஏன் இப்படி பண்றீங்க பாலா? உங்களை அப்படியே கொல்ற அளவுக்கு கோவம் வருது. ஏன் வித்யா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனா பேசுறீங்க? ஒரு எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்களா? இல்ல, வண்டியில வந்துட்டு இருந்தேன். என்ன விஷயம் வித்யா? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் வெளியே வந்திருக்கேன். சொல்லுங்க. நாங்க அருணுக்கும் கல்பனாக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ரஞ்சிதா அக்கா வந்து பிரச்சனை பண்ணுவா போல இருக்கு. நீங்க இமிடியேட்டா உங்க போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க. போலீஸ் மூலமா அவங்க அங்க வர விடாம தடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவ்வளவுதானா? என்ன பாலா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டேன். ஆமா, நீங்க இப்போ ரஞ்சிதாவோட அக்காவை தான் பார்க்க போயிருக்கீங்க, அதானே? ஆமா. சரி சரி சரி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ஃப்ரெண்டு பாலாஜி தான் இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். யூ டோன்ட் வரி வித்யா, ஓகே? Speaking to someone else. You can wait or call again later. யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? ஐயோ, டேய் கோமதிடா. என்னடா பண்றது? அப்புறம் பாலா, செகண்ட் லைன்ல காலேஜ்ல இருந்து கால் வருது, இம்பார்ட்டன்ட் கால். ஒரு நிமிஷம் உங்களை ஹோல்ல வைக்கிறேன், ஓகே? பாலா. இவ வேற பாலா டோலானிக்கிட்டு. சொல்லுமா. எங்க வீட்ல தானே இருந்தீங்க, எங்க போயிட்டீங்க? இல்ல, ஒரு அவசரமா ஒரு வேலையா வெளியே வந்தம்மா. என்ன விஷயமா சொல்லு. அருணோட அக்கா இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறா. எதுக்கு? அருண் கல்யாணத்துல எந்த கலாட்டாவும் பண்ணக்கூடாதுன்னு கத்திட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டரா இருக்காருல்ல உங்க ஃப்ரெண்டு, அவர்கிட்ட இமிடியேட்டா பேசுங்க. நாளைக்கு அந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்க. போலீஸோட போய் நாம அதை நிறுத்தி ஆகணும்.
கண்டிப்பாமா பாலாஜி கிட்ட நான் உடனே பேசிடுறேன். பிரச்சனை மட்டும் சொல்லிட்டோம்னா மத்தெல்லாம் அவன் பார்த்துப்பா. நீ எதுவும் டென்ஷன் ஆகும் சரியா? ம் சரிங்க நான் வைக்கிறேன். பாலாஜி செத்தான். ஐயோ வித்யா கிட்ட என்ன சொல்லி சமாளி. ஐயோ ஹோல்ல இருக்கால. சொல்லுங்க வித்யா. பாலா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே, அவ அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியாத வித்யா எனக்கு. அவ எங்க இருக்கானே தெரியாம நீங்க என்ன செய்வீங்க? அவ அட்ரஸ் நான் அனுப்பி வைக்கிறேன். அவ வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அவ கை கால உடைப்பீங்களோ இல்ல போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்களோ தெரியாது. நாளைக்கு அவ அங்க வரக்கூடாது. ஓகே வித்யா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. பாலா நீங்க இப்படியே சொல்லி ஏதாவது சொதப்பிடாதீங்க. அருண் கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம கல்யாணம் முடியும். அத மனசுல வச்சுக்கோங்க. இத கேட்டாலே ஹார்ட் அட்டாக் வருதே. ஷவா டேய் வித்யா என்ன தேடி அங்க போலடா. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுறேன்னு. இப்ப பாரு செவுரி குதிச்சு வேட்டி கிழிஞ்சு இப்படி ரோட்டு ஓரமா அசிங்கப்பட்டு வந்து நின்னுட்டு இருக்க. என்னடா என்னாச்சு? அந்த பைத்தியக்காரி என் வீட்டு அட்ரஸ எனக்கே அனுப்பிச்சு வச்சிருக்காடா. நேர்ல மாட்டணும்னா சரி. இப்ப 2 பேருக்கிட்டையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டியே, இப்ப என்னடா பண்ண போற? கேட்டான்டா. இன்னைக்கே கோமதி கதையை முடிக்கிறேன்டா. இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் செட்டில் பண்றதுக்கு அது ஒண்ணு மட்டும் தான்டா வழி. ஐயோ நான் என்ன இது? டேய் சீக்கிரம் போய் வேட்டி வாங்கிட்டடா. போறேன்டா இருடா. ஐயோ சரி